இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 முதல் 5000 வரை பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் 3000 ரொக்கப்பரிசு வழங்கப்படலாம் என தகவல்கள் விலகியுள்ளன. இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதை முதலமைச்சர் அறிவிப்பார் என கூறியுள்ளார் அமைச்சர் ரகுபதி. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் அரசு பரிசு தொகுப்பை மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக அரசு பொருட்கள் வழங்குவது வழக்கம். இந்த வருடம் பணத்தொகையும் வழங்கப்படலாம் என்ற தகவல்களை மேலும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளன. சில தகவலின்படி இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 3000 முதல் 5000 வரை பொங்கல் பரிசு வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக பணமும் பொருட்களும் சேர்த்து வழங்கப்பட்டது. கரும்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றுடன் ரூபாய் 500 ரொக்கப்பணமும் கொடுக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 பொங்கல் பரிசாக வழங்கியிருந்தார். இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது என்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் பொங்கல் பரிசு தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 முதல் 5000 வரை இருக்கலாம் என்றும் அதனுடன் சேர்த்து ஒரு கரும்பு, பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.